முருகா 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 முருகா. சாமி கும்பிடும்போது கூப்பிடலாமா முருகா? என்ன விஷயம் முருகா? முருகா நானு பரமசிவம் அவங்க அப்ப. முருகா நெத்தில பட்டை போட்டுக்கிற கோயில கதின்னு உட்கார்ந்து இருக்கிற உனக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சு? பைத்தியம் இல்லையப்பா, பக்தி. பக்தியா? திடீர்னு உனக்கு எப்ப இந்த ஞானம் உண்டாச்சு? திடீர்னு வரத்துக்கு பேருதான் ஞானம். பேஷ் பேஷ் தத்துவமா வேற பொடிஞ்சு தள்ளுற. இந்த தத்துவத்துல பாதி கூட தெரிஞ்சுக்காத வேலாயுதம் 10 பைசாக்கு சூட வாங்கி கொளுத்தி பணக்காரன் ஆயிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு இந்த பாமா கோடீஸ்வரி ஆக போறா. ஓஹோ, நீ அந்த ரூட்ல போறியா? ஆமாயா, முருகா முருகான் பேரை சொன்னா வேலாயுதம் கேட்டது கிடைச்சது நீ தானே சொன்ன. ஆமா, அதான் நானும் பேரை சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கற்பூரத்தை கொளுத்தி வச்சா காசு வரும்னு சொன்னா எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருப்பான். பைத்தியம் முடிக்க போது உனக்கு வா என்னோட. நான் வர முடியாது, நான் நிஷ்டையில இருக்கேன். இந்த குடிக்க போதுன்னு சொன்ன பாரு, அது ஏன் தப்பு? குடிச்சே அப்படியா கிடைச்சது? இவ்வளவு பணத்தையும் உன் கையில பார்த்த உடனே நான் முதல்ல சந்தேகப்பட்டுட்டேன். தப்பா நினைக்காத, என்ன மன்னிச்சிரு. அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு பணத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது இப்போ? என்ன பண்றது? 10 பைசாக்கு சூடம் கொளுத்தணும், 10,000 கிடைச்சது. 10,000க்கு சூடமா வாங்கி கொளுத்தனா இருக்கிறதும் போயிடும். பேராசைப்படக்கூடாது. இப்படி பண்ணா என்ன? நல்ல வியாபாரம் ஆரம்பிப்போமே. விபூதி கடை வைப்போமா? காத்தடிச்சா பறந்து போகும், மழை பெய்ஞ்சா கரைஞ்சு போயிடும். முருகருக்கு பழம்னா ரொம்ப பிடிக்கும். பழக்கடை வைப்போமா? நல்ல யோசனை. முருகன் பழக்கடைன்னு வைப்போம். சாத்துக்குடி ஆரஞ்சு ஜூஸா குடி. இந்த வரேன் இரியா. 5 ரூபாய் சில்லறை கொடுக்கல. 5 ரூபாய்க்கா? ஆமா. சாத்துக்குடியா வெய்ய காலத்துல ஆப்பிள் சாப்பிடறதானே? இந்த 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 உங்களுக்கு என்ன வேணும்? ரசனாலப்பா உங்ககிட்ட எவ்வளவு வச்சிருக்கிறேன்? என்கிட்ட எத்தனை இருக்கு? அவ்வளவுதான் வரும். பாண்டிச்சேரி போனா அண்ணன் வந்துட்டானா? என்ன விலைங்க? 75 அதெல்லாம் கிடையாது. சிரிச்சது போது நிறுத்தியா? என்ன மாமா உன் சிரிப்பை அவ நாளைக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறது. வேற யாரும் சிரிக்கிறத பாக்கணும்ன்ற? என்னன்னு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகலாம், அதுக்குள்ள புரியாத ஆளியா? எனக்கு அது மாதிரி வேணும். அட இவன் என்னடா இவ? அங்கங்க கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டிங்க புருஷனை பார்த்து புடவையை கொண்டா, பூவை கொண்டா, அல்வாவை கொண்டான்னு கேட்பாங்க. நீ என்னன்னா கேலண்டர் கேட்கற? உனக்கு எத்தனை கேலண்டர் வேணும்? நான் கொண்டுறேன். ஐயோ ஐயோ, நான் கேலண்டரை கேட்டேன். அந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு கேட்டேன். நீ அந்த வேலா இது மாதிரி சஷ்டி விரதம் இரு, நான் அந்த மரகதம் மாதிரி மாங்காய் திங்கிறேன். நீ மாங்காய் திங்கணுங்கிறதுக்காக நான் சஷ்டி விரதம் இருந்து பட்டினி கிடக்கணுமா? தப்பு தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. விரதம்னா வேண்டுதல். பரவாயில்லையா, உனக்கு கூட புத்தி வந்துருச்சே. ஆஹா, உனக்காக நான் விரதம் இருக்கிறேன். இப்பதான் புரியுது, பெரியவங்க எல்லாம் சஷ்டியில் இருந்தா தான் அகப்பையில வரும்னு சொன்னாங்களே, எதுக்குன்னு. ஆமா, இந்த வாரம் சனிக்கிழமை சஷ்டி வருது, நீங்க விரதத்தை ஆரம்பிச்சிருங்க. சனிக்கிழமையா வருதா? அதுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? ஏன் மாமா, இந்த குழந்தை வெள்ளக்கார குழந்தை மாதிரி இருக்கு, அது எப்படி நமக்கு பாக்கி? என்னப்பா சொல்ற? சும்மா திருட்டு கல்யாணம் திருட்டு கல்யாணம் சொல்லிட்டு சரியா? திருட்டு கல்யாணம் அப்ப நல்ல கல்யாணம்னா உங்களை மாதிரி 4 தடியில வச்சு சோறு போட்டாங்க. நான் முருகக்கடவுளுக்கு சாட்சியா நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், தெரியுமா? ஐயா, உங்ககிட்ட வாயை கொடுத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு போக எங்களால முடியாது. நீ வாங்கின பணத்தை திருப்பி கொடு. ஆட்டையா தர்றேன். என் முதலாளி வேலைதான் இன்னைக்கு தான் வந்திருக்கான். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுங்கிற விவரத்தை இப்பதான் ஆறு மூலியமா சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். நானு அவன் கஷ்டப்பட்ட காலத்துல கூடவே இருந்தவனாச்சா, என்ன இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தடப்படலாம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டுக்குவான். அப்புறம் பணத்தை கொடுத்துருவான். நானு நாளைக்கு நல்ல நாளா இருக்குதா, உங்களை எல்லாம் ஒரு மாதிரியா கணக்கு தீர்த்துறேன். நாளை காலையில 8 மணிக்கு வருவோம், பணத்தை கொடுத்துடணும். ஏன் 8 மணி? 9 மணிக்கு வாங்கல. ஏன் 8 மணிக்கு நான் கொஞ்சம் வெளியே போறேன். இல்ல வந்துருவேன். நீ என்ன பண்ணுவையோ எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு பணம் வாங்காம போக மாட்டோம். ஆமா. பரமசிவம், உன் பஜார் புத்தி ஒண்ணு விட்டு போவாதா? கல்யாணத்துக்கு அப்புறமா யோ பரமசிவான்றிய மரியாதை தெரியல? அத்தான் அப்படி கூப்பிடு. நான் பிளாட்பாரத்துல கடை வச்சப்ப கூட என் வீட்டு வாசல்ல எந்த கடைக்காரனும் நின்றதில்லை. தப்புதான். ஒரு நல்ல நோட்டுக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா நான் நல்லவன் வந்திருப்பான். ஒரு கள்ள நோட்டுக்காரிய கல்யாணம் பண்ணிட்டா கடங்காரன் தான் வருவான். இதேடா புறப்படு, வேலையை விட்டு போ. என்கிட்ட வண்டி ஓட்டின ஆளுக்கெல்லாம் இன்னைக்கு வாழ்வு வந்துடுச்சு. ஒட்டி தெரிஞ்சது கார்ல பறக்குது. என் நேரம் பிளாட்பாரத்துல விக்கிறேன். பாரு, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவனை பார்த்து சந்தோஷப்படணும். இப்படி வயிற்றுச்சல் பட்டா ரோட்ல உட்கார்ந்துகிட்டு கோணி விரிச்சு புளியாங்காய கூறு கட்டித்தான் விக்கணும். அது இருக்கட்டும், கொடுக்கா புளியாங்காய. வேலாயுதத்துக்கு திடீர்னு இப்படி இவ்வளவு பணம் வந்தது? ஊர் கோடியில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தினமும் வேலாயுதம் 10 பைசாவுக்கு சூடம் வாங்கி கொளுத்தி
முருகனை உள்ளன்போட வேண்டிட்டு இருந்தான். கார்ல வந்து ஒரு பெரிய மனுஷனுக்கு திடீர்னு காக்கா வரைப்பு வந்துருச்சு. உடனே முருகான்னு அங்கிருந்த வேற பறிச்சு இவர் கையில கொடுத்து குணமாய் போச்சு. அதுக்கு பரிசா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாரு. அதை வச்சு ஒரு பழக்கடை ஆரம்பிச்சான். உண்மையா உழைச்சான். இன்னைக்கு லட்சாதிபதி ஆயிட்டான். பரமசிவம் பரமசிவம், வேலாயுதம் கஷ்டப்படும் போது நான் உதவி செஞ்சேன்னு உனக்கு தெரியல. இப்ப நான் கஷ்டப்படுறது அந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா? இதை நீ சொல்லித்தானே தெரியணுமா? வியாபாரத்துல நஷ்டப்பட்டு கஷ்டப்படுறேங்கிறது தெரிஞ்சுதானே நானா வந்திருக்கிறேன். நீ என்ன பண்ற, விடிஞ்சத நேரா வேலாயுதம் வீட்டுக்கு வா. முருகன் என் கனவுல வந்து உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போக சொன்னாருன்னு சொல்லு. மறுபேச்சு எல்லாம் கொடுத்துருவா. அதை வச்சு பொழைச்சுக்க. இப்பதான் வேலாயுதம் பூஜை முடிச்சிட்டு வர நேரம். இந்த நேரத்துல எது கேட்டாலும் கிடைக்கும். நான் சொன்னதை மாத்திரம் மறந்துடாத. எது கேட்டாலும் முருகா 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 முருகா. நீங்களா? கும்பிடுறைய. என்ன புதுசா மரியாதை இன்னைக்கு? அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஆமா, எப்பவும் போல நீங்க என்ன வேலாயுதம்னு கூப்பிடலாம். எப்ப வந்த? உங்களை நானே பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்களே வந்துட்டாங்களே, இதுக்கு தான் அதிர்ஷ்டம்னு பேரு. என்ன விஷயம்? என்ன விஷயம்? வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டு கடையை மூடிட்டேன். பொம்பளை புள்ள கடையில உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி நஷ்டம் ஏற்படும்? கூட்டம் முக்கியமே. நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன். இப்ப சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. என் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி முருகா முருகான்னு அவனையே வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேனா, நடு ராத்திரில கையில வேலோட முருகா வந்தாரு. மயில? நான் பார்த்தது வேல்முருகனை தான். ஓஹோ, ஒருவேளை மயில திண்ணையில கட்டி போட்டுட்டு அவர் மாத்திரம் வந்திருப்பாரு. வந்தவர் சும்மா இருந்திருக்க மாட்டாரு. ஏதாவது சொல்லி இருந்திருப்பாரு. சொன்னாரு சொன்னாரு. என்ன சொன்னாரு? முருகா முருகான்னு ஏன் அடிக்கடி கூப்பிட்டு தொந்தரவு கொடுக்குற? உன்கிட்ட வேலை செஞ்சான வேலாயுதம் அவன் எனக்கு நல்ல நிலைமையில இருக்கான். உன் குறைய அவங்கிட்ட போய் சொல்லு, உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பான்னு சொன்னாரு. என்னங்க, நான் கடை வைக்க போறேன். எனக்கு 2000 ரூபாய் பணம் தேவை. உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். முருகா. முருகன்னா முருகன் தான். கொடுத்துரு பணத்தை. பாமா, உங்க நிலைமை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா உங்களுக்கு பணம் கொடுக்க நான் விரும்பல. முருகா 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 முருகான வரவங்களுக்கெல்லாம் 1000-2000 வாரி வழங்குவிய. இப்ப ஏன் விரும்பல? பரமசிவம், எத்தனையோ வருஷமா நான் அந்த முருகனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் கூட என் கனவுல வந்ததில்லை. மறந்து கூட பாமா அவனை நினைச்சு பார்த்ததில்லை. ஆனா கனவுல வந்ததா சொல்றாங்க. இதை நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்? அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது. இப்ப எத்தனையோ பேர் முயற்சி பண்ணீங்க. லாட்டரி பிரைஸ் கரெக்டா லாரி டிரைவரா பார்த்து விடுவது. அது எப்படி? அதே மாதிரி தான் முருகனுக்கு தெரியாதா யார் கனவுல வரணும்னு? பரமசிவம், பாமா சொல்றது உண்மைன்னா அவங்க கனவுல வந்த அந்த முருகன் என்னுடைய கனவுலையும் வந்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லட்டும், நான் கொடுக்கிறேன். பாமா, என்னை யாராவது கஷ்டம்னு கேட்டா அவங்களுக்கு நான் எவ்வளவு வேணும்னாலும் கொடுப்பேன். ஆனா கடவுள் பேர சொல்லி என்னை யாராவது ஏமாத்த நினைச்சா ஒரு காசு கூட அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டியா? இப்படி பாமாவை கேட்க சொன்னது நீதானே? எப்படி தெரியும்? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இந்த பக்கம். முருகன் பேரை சொன்னா பணம் கொடுப்பீங்கன்னு இந்த ஆள் தான் சொன்னாரு. இந்த ஆள் பேச்ச கெட்டுத்தாங்க நான் கெட்டு போனேன். இனிமே அப்படி செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லைங்க, நீங்க செஞ்சது தவறுன்னு உணர்ந்துட்டீங்களே, அதுவே போறோம். உங்களுக்கு உதவி செய்ய நான் கடமைப்பட்டவன். அன்னைக்கு எனக்கு ஒரு வேலை கொடுத்து நீங்க ஆதரிக்கலன்னா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க முடியுமா? நான் கஷ்டப்பட்ட காலத்துல என்ன ஆதரிச்சவங்களே என்னைக்குமே நான் மறக்கறதில்லை. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 2000 போதுமா? ஆமா, ஆளுக்கு 2000 போதும். நீ சும்மாரியா? உன் பேச்ச கெட்டுதான் நான் அவமானப்பட்டேன். நீங்க இஷ்டப்பட்டதை கொடுங்க. கொஞ்சம் பாபா, என்னதான் அவமானப்பட்டாலும் வந்த காரியம் முடிய போகுது. நீதான் பெருசா ஒரு முன்னால விரட்டுற. அவர் என்னன்னா கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தாதீங்கன்னு திட்டுறாரு. இப்ப மாத்திரம் என்னவா, உனக்கு கொடுக்க போற பணமே அந்த கடவுளுக்கு பயந்து தானே. ஆமா, இந்தாங்க, இதுல 10,000 இருக்கு, எடுத்துங்க. நீங்க நல்லா இருக்கணும். இது உங்க வீடு. ஐயா வாயா, பணம் வாங்க வந்தியா? பணம் வாங்க வந்தியா? பணமா? வியாபாரத்தை கவனியா, நான் வரேன். ஐயா, உன்னை நம்பித்தான் 4 பேர் வந்து போறானுங்க. நீ போயிட்டா எப்படி? நான் இங்க இருந்தா என் பழப்ப என்ன ஆகுறது? உனக்கு தான் நிறைய கிராக்கி இருக்குதா? போயா, நீ எப்ப ஐயாவுக்கு எந்த படம் வேணும்? அந்த முருகன் படம். முருகன் படமா? பாமா, என்னமோ பெருசா சொல்லியே. பக்தி படத்துக்கு மார்க்கெட் இருக்காதுன்னு பாத்தியா? பிச்சுட்டு போகுது. மயிலேறு முருகன் கண்ணாடியோட வாங்கினா 3 ரூபாய். கண்ணாடி கழிச்சிட்டு கொடுத்தா 1 ரூபாய். எப்படி வசதி? என்னையா எச்சிய முழுங்குற? நான் வர்றேங்க. என்னையா அது காலங்காத்தால வந்த கிராக்கி போறேன்ற? என்கிட்ட அவ்வளவு இல்லைங்க. எவ்வளவுதான் வச்சிருக்கிற? 8 அணா தாங்க இருக்கு. 8 அணா தான் இருக்கா? இந்தா 8 அணா படம். ஐயா, இது சாமி காசுங்க. நான் பட்னியா இருந்தப்ப கூட இதை எடுக்கலைங்க. சாமி படம் வாங்கணும்னு ஆசை, அதனாலதான் எடுத்தேன். சீக்கிரம் அதை வேற கல்லு முடிச்சு போட்டு வச்சிருக்கிற. 8 அணா பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? கொண்டாயா. ஐயா, காணாம போன விலாசம் கிடைச்சு போச்சுங்க. இந்தாங்க, இதை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க ஐயா. முதல்ல காசை கொடுத்து நீ படத்தை வாங்க, அப்புறம் படிக்கிறேன். இந்தாங்க காசு, படிச்சு சொல்லுங்க. அப்பா, பரமசிவம் பரமசிவம் படக்கடை 124
பெரிய கடை வீதி, கோயம்புத்தூர். யோ, கிண்டலா பண்ற? ஏன் விலாசத்தை என்கிட்டயே கொடுத்து என்னைய படிக்க சொல்றியா? அப்போ நீங்க தான்? ஆமாயா, நான் தான். பூசாரி பொன்னம்பலத்துடைய அண்ணன் புள்ள, படக்கடை வச்சிருக்கிற பரமசிவம். ஐயா, என் பேரு வேலாயுதங்க. நான் உங்களை தேடி ஊரெல்லாம் அலைஞ்சுகிட்டு இருந்தேன். வேலாயுதம் நீதானா? ஆமாங்க. சித்தப்பன் போட்டிருந்தாயா காய்தா, நீ வர வேண்டிய. என்னையா இது? நான் காத்துக்கிட்டே இருக்க. வாயா உட்காரியா. ஏ பையா, 2 சிங்கிள் டீ அடி. சர்க்கரை கொஞ்சம் கூட போட்டு, டிகாஷ் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு, பாலை கொஞ்சம் சேர்த்து போடு. எப்படி சௌக்கியமா சேர்ந்தியா? எங்க சித்தப்பா கடதாசி போட்டாருங்களா? சொல்ல மறந்துட்டேன். எழுதி இருக்காரு, காணா போச்சாமே மாணிக்க கல்லு, அது கிடைச்சு போச்சான். வேலை தம்பி, முதல்ல நீ வீட்டுக்கு வா, வயிறால சாப்பிடுவோம். வா, எழுது. என்னங்க டீ சொன்னீங்க? கேன்சல். யார் இந்த பையன்? ஏன் சத்தம் போடுறேன்? அவனை கொஞ்சம் இறக்கி விடு. இவனா? அடே பாரு, வீட்டுக்குள்ள என்ன எழுதி இருக்க? கொடுத்து சாப்பிடுறது தானே. இந்த பையன் எடுத்து சாப்பிடுறான். என்னப்பா சொல்ற? நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாமரம், அதை மொட்டை மரம் ஆக்கியிருக்காங்க. மாங்காய் திருடி திருடுற பசங்க அத்தனை பேருக்கும் இவன் தான் தலைவன். இந்த பையனா? மத்த பசங்க எல்லாம் இவன் விட சின்னவனுங்க. பையன்ல விடு விடுறா. பாத்தியா? நல்லா இருக்குது. அழகா திருடி இருக்கான். எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நானே. கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்க தம்பி. இங்க வாப்பா. திருடலாமா? தப்பு இல்லையா? உன் பேர் என்ன? முருகன். வச்சுட்டா முத்திரைய. பரமசிவம், தம்பியை போக விடு. போ தம்பி. முருகா, அண்ணன் கிட்ட மாம்பழத்துல தோத்துட்டீங்க, இப்போ மாங்காயில ஜெயிச்சிட்டீங்க. இதோட போக முருகா. அடாடாடா, தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நானும் முருகன் பேரை வச்சுக்கிட்டு அந்த மரத்தை நானே மொட்டை அடிச்சிருந்தேன். யாரு? பாமாவா? ஆமாய்யா, நான் இருக்கிற நிலைமைக்கு இந்த பஜார் பக்கம் கூட வரக்கூடாதுதான். என்ன செய்யறது? ஒரு காலத்துல எல்லாம் உங்க கூட பழகின இல்லையா, அந்த பாசத்தை மனசுல வச்சுதான் உங்களை எல்லாம் பார்த்து உதவி செய்துட்டு போலான்னு வந்தேன். என்னே அழகிரி சாமி, என்ன எப்படி வியாபாரம் எல்லாம் நடக்குது? எனக்கும் வியாபாரத்துக்கு ராசியே இல்லம்மா. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்தாங்க. இத வச்சு வியாபாரத்தை விருத்தி பண்ணுங்க. அம்மா, பாமா அம்மா, கடைக்கு வாடகை கொடுத்து 2 மாசம் ஆகுது. அப்படியா? ஆமா. இந்தா, இத 6 மாச வாடகையா அட்வான்ஸா கொண்டு கொடு. அம்மா தாயே, என்ன கவனிக்க. எல்லாருடைய குறைகளையும் ஒரு மகஜரா எழுதி வீட்டுக்கு கொண்டு வாங்க, அப்புறமா கவனிக்கிறேன். அத்தோட முதல் முறையா என் பிறந்த நாளை கொண்டாடுறேன். எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. யோ பரமசிவம், என்ன தலையில அடிச்ச மாதிரி பேர சொல்லி கூப்பிடுற? கொடுக்காப்பள்ளி வித்த பாமா நினைச்சியா? இப்ப கோடீஸ்வரி பாமா. அது சரி, கோடீஸ்வரிங்கிற, அப்புறம் ஏன் பிளாட்பாரத்துக்கு வந்த? என்னம்மா இது ஒரே மர்மமா இருக்குது? 2 நாளைக்கு முன்னால சன்னியாசி மாதிரி இருந்த, இப்ப பார்த்தா சினிமா ஸ்டார் மாதிரி வந்திருக்கிற. என்ன விஷயம்? குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு தான் குடுக்கணும்னு இல்ல, டாக்ஸில கூட வந்து குடுக்கும். ஐயா, புதுசா இருக்குது. பாத்தியா? அப்போ இவ்வளவு பணமா? அந்த வேலாயுதம் கடவுள் மேல உயிரையே வச்சிருக்கான். அவனுக்கே 10,000 தான் கொடுத்தாரு. உனக்கு எப்படி இவ்வளவு? வேலாயுதம் 10 பைசாக்கு தான் சூடம் கொடுத்தினான். நான் அந்த முருகனுக்காக 10,000 ரூபாயில செலவழிச்சேன். முதலுக்கு ஏத்த லாபம் தானே கிடைக்கும். இந்தம்மா, பக்திய பிசினஸ் ஆக்கிடாத. இந்த வெட்டி பேச்செல்லாம் எனக்கு வேண்டாம். கை நிறைய பணம் இருக்கு. இத பாதுகாக்க ஒரு சிகரெட்டுக்கு தேவை. நீ வரியா? கேட்டது கிடைக்கும். நினைச்சது நடக்குமா? நடக்கும். அப்ப தாராளமா வர்றேன். இந்த அட்வான்ஸ். அப்பா, முதல்ல உன் உடைய மாத்து. முதல்ல உன் நடைய மாத்து. பஜாரே. எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.